ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா போதையில் சிக்கி அவங்க வெளியிலே வர முடியாத சூழல் உருவாகுது. ஈஸியாக தொட்டுப்புடுறாங்க, ஆனால் கடைசியில் விடவே முடியலை. அந்த போதையை விடுறா அப்படின்னு வீட்டில் அப்பா அம்மா சொன்னால் என்னால் விட முடியலை, கை கால்லாம் ஒரே நடுக்கமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க உயிரையே பறிச்சிருது இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கம். அது சம்மந்தமான ஒரு அற்புதமான கதை. ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா அணை உடைஞ்சு தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ வர ஆரம்பிக்கும்போது மக்கள்லாம் காப்பாற்ற யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இயற்கை பேரிடர் மேலாண்மை குழு, அப்புறம் தீயணைப்பு படை வீரர்கள் இவங்கெல்லாம் மக்களை காப்பாற்றுறாங்க. அதில் 2 இளைஞர்கள் மட்டும் சிக்கிக்கிறாங்க. சிக்கிக்கிட்டு எப்படா நம்ம தண்ணியிலேருந்து வெளியேறி கரைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கும்போது அப்போ ஒரு மரக்கட்டையில் ஒரு இளைஞன் பிடிச்சி ஏறிடுறேன். அடுத்து ஒரு இளைஞனுக்கு என்னடா வரும்னு எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பாக அந்த தண்ணியில் ஏதோ வருது. அதை பிடிச்சி போயிடலாம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அதை பிடிக்கிறேன். பிடிச்சா அது கரைக்கு வராமல் வேற எங்கிட்ட இழுத்துக்கிட்டு போகும்போது இந்த மரக்கட்டையில் இருக்க நண்பன், டேய் அதை விடுறா, அதை விட்டுட்டு வாடா அப்படின்னு கத்துறேன். அப்போ அவன் சொல்கிறேன், நான் எங்கேடா பிடிச்சிருக்கேன், அதான்டா என்னையை பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கேன். அது பார்த்தா கரடி இவனை பிடிச்சி ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகுது. இப்போ இவன் போய் அந்த கரடியை தொடும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்மளால் சரக்கை தொடுறேன். இப்போ எப்படி அந்த கரடி அவனை பிடிச்சிக்குச்சோ அதே மாதிரி தான் அந்த பழக்கம் நம்மளை பிடிச்சிக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் போதை பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகாதீங்க. போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க. ஏன்னா இன்றைக்கி மூளைக்கு மூளை போதை மறுவாழ்வு மையம் வந்துருச்சு. அதனால் எல்லோரும் வெளியில் வாங்க. அதை தயவுசெய்து விளையாட்டுக்கு கூட பழகிறாதீங்க. நன்றி, வணக்கம்.